வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஆட்டுத்தலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ ஆட்டுத்தலையை மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது இதில் வெங்காய விழுது சேர்த்துடலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இது நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ்னால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் தக்காளி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது 5 விசில் வந்திருக்கு. நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போது மட்டன் பீஸெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஆட்டு தலை குழம்பு ரெடி ஆயிட்டு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.